மூளை இல்ல இவனுக்கு கிளாஸ் எடுங்க அப்படி சொல்றதையும் நாக்கிங்னு இங்க வந்து நான் கத்துக்கிறேன். இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஹவுஸ் கிளீனிங் டிபார்ட்மெண்ட் 4 போர்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது என்னன்னு கலந்து கேட்டு அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யாரு? வக்கீல் வீரச்சா வீரச்சா சமையல் செய்யற அளவு குறையும், ரூமோட ஸ்பேஸ் குறையும். சூப்பர் 2 நிமிந்துரும். கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது. இப்போ வெங்காயம் வெட்டுறது தக்காளி வெட்டுறது டெய்லி வேற மாதிரி வெட்டுறாங்களா? அதுவும் லேபர் ஓரியன்ட் தானே. காய்கறி வெட்டுறவங்க என்ன டிஃபரெண்டா தக்காளி வெங்காயம் வெட்டுறீங்க? டெய்லி ஒரே தக்காளி வெங்காயம், அதுவும் லேபர் ஜாப் தானே. கேப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 64 அண்ட் எபிசோட் 65 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைமுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா அதை போய் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். என்ன பங்கு டன்னா டபுள் டன். இன்னைக்கு எபிசோட ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பரா ஒரு வேக்கப் சாங்லாம் போட்டு எல்லாரும் பயங்கரமான டான்ஸ் ஆடி குதூகலமா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் இந்த வாரத்துடைய கேப்டன் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கேப்டன் இல்லையா, நம்ம ரஞ்சித் வேற. சோ போன வார கேப்டன் ஜெஃப்ரி வந்துட்டு இந்தாங்க என்னுடைய கேப்டன்சின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாப்ல. அப்ப ரஞ்சித் ஆரம்பிக்கிறாப்ல. அதாவது நம்ம எப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் தூக்கி விட்டுறோம், ஆனா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் முடிஞ்சு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கோம். இந்த வாரம் அன்பு நிறைந்த வாரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ரைட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் அடுத்து கூடவே நம்ம தீபக் சொல்லுவார் பாத்தீங்களா, டெக்கோரம் சொல்லிட்டு அதை எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாப்ல. அதை பார்க்கும்போது சரி ரைட்ரா இந்த வாரம் முழுக்க எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை டொன் அப்படிங்கிற மாதிரி தான் போகுது, எல்லாம் பயங்கர டிசிப்ளினா இருக்க போறாங்கடா அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். டெக்கோரம் அப்படின்னு நாங்க வந்து அழகா எப்பவுமே சொல்றோம், அடுத்து நம்ம அதை மெயின்டைன் பண்ணுவோம். இப்படி ரஞ்சித்துடைய கேப்டன்சி பயங்கரமா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்டோர் ரூம் பெல் அடிச்சிச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தா இந்த ரிப்பனு, அதுக்கப்புறம் பேட்ஜ், அதுக்கப்புறம் பூவு, இப்போ லேட்டஸ்டா வந்துட்டு பசல்னு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம ரஞ்சித்துக்கு 3 முட்டை அமுச்சு விட்டாங்க. இந்த முட்டையை வந்து ஒருத்தனா எடுத்து ஆம்லேட் போட ஆரம்பிப்பான். 3 முட்டையும் ஆம்லேட் போட்டான்னு வைங்களேன். அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேப்டன்சியை கழட்டிட்டு போயிட வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வீட்டில் தூங்குறவனுக்கு நாய் குலைக்கிறது, மைக்க ஒழுங்கா போடல அப்படின்னா இன்னொருத்தனை செலக்ட் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு வழக்கமான விஷயத்தெல்லாம் வந்து சொன்னாங்க. டாக் பார்க் மற்றும் மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் ஒருவரை தேர்வு செய்து பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டும். அண்ட் எல்லா கேப்டனுமே அதுக்கு ஒரு அட்ரஸ் பண்ணுவாங்களே, பட் ரஞ்சித் அதுக்கு பெருசா அட்ரஸே பண்ணிக்கலாம், தூக்கி உரமா வைங்க, அதெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா என்ன பண்ணாருன்னா அணியை பிரிச்சிடலான்னு. பரவாயில்லையப்பா, அதாவது சூப்பரா நடத்துறாருப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, இப்போ நம்ம அணியை பத்தி பேசலாமா? அப்ப டீமை பிரிக்க ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கிச்சன் டீமை பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் டீம்ல மொத்தமா 4 பேர், தீபக், மஞ்சரி, ராணவன், ஜெஃப்ரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்லையா. அப்ப தீபக் எதிர்த்து நம்ம மொத்தமா 15 பேர் தான் இருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க, எப்படி பிரிக்க போறீங்கன்றதை நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எஞ்சி சொன்ன உடனே அடுத்த ஜாக்லின் 5-5-5 அப்படின்ற மாதிரி பிரிச்சு விட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் எந்திக்க, அதுக்கப்புறமா நம்ம முத்துக்கு இருந்துச்சு ஏன் 5-5-5 அதெல்லாம் வேணாம், 5-5-4 மட்டும் போதும், கேப்டன் வேலையை மட்டும் பார்த்தா போதும் சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்ல 5-5-4. அப்ப தீபக் மறுபடியும் ஹவுஸ் கிளீனிங் ஒரு 4 பேர் இருந்தா போதுன்ற மாதிரி சொல்றாங்க. அதையும் கொஞ்சம் என்னன்னு கேட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்தோன்னே அருண் பிரசாத் பார்த்தாப்ல, என்னது இது ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க, அப்ப நான் மட்டும் சொம்பையா நானும் பேச வேண்டாம், ஒரு சூப்பரான பாயிண்ட்டை வச்சிருக்கேன்டா அப்படிங்கிற பேர்ல ஆட்கள் குறைய சாப்பாடுடைய அளவு குறையும், அதனால சாப்பாட்டுல ஆட்களை குறைங்க, கிச்சன் டீம்ல ஆட்களை குறைங்க, வெசல் வாஷிங்ல ஆளை குறைங்க, எதுக்கு வந்து நீங்க ஹவுஸ் கிளீனிங்ல ஆளை குறைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான கேள்வி ஒன்று கேட்ட உடனே நம்ம கேப்டன் ரஞ்சித் சூப்பர் நல்லா சொல்லிருக்காருப்பா, அருமை சொல்லிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இல்ல இப்ப அருண் பிரசாத் அப்படி என்ன நல்ல பாயிண்ட் சொல்லிட்டாப்ல, இதுல என்ன வெசல் குறைஞ்சிட போது என்ன சாப்பாடு குறைஞ்சிட போது எனக்கு ஒன்றும் புரியலையே. அளவு குறையுதுன்னா இப்ப 2 டம்ளர் அரிசி போட்டவன் 1.5 டம்ளர் அரிசி போடுவான், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர்த்து இதுல பாத்திரம் எதுவும் குறையாது. 2 டம்ளர் தண்ணி ஊத்தி ரசம் வச்சவன் 1.5 டம்ளர் தண்ணி ஊத்தி ரசம் வைப்பான், அவ்வளவுதான் குறையுமே தவிர்த்து ரேஷன் தான் கம்மியாகும், இதுல வேலை எங்க கம்மியாகும், அது ஒண்ணுமே ஆகாது. அண்ட் வெசல் வாஷிங்ல வெசல் கம்மியாயிருமா, 15 பேர் அவன் பிளேட் அவன் தான் கழுவ போறான், இங்க சமைச்ச பாத்திரத்துடைய அளவுலாம் எதுவுமே குறையாது, அது எல்லாத்தையுமே அப்படியே தான் கழுவ போறாங்க, ஆனா வீடோடைய அளவு குறையாதாமா, அதுக்கான ஆட்களை மட்டும் போடுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம் பாயிண்ட சொல்ல, அதை கேட்டு சூப்பர் பாயிண்ட் நம்ம கேப்டன் சொல்லிட்டு இருக்காப்ல. ஆட்கள் குறைஞ்சா சமையல் செய்யற அளவு குறையும், ரூமோட ஸ்பேஸ் குறையும். சூப்பர். அப்ப முத்து எஞ்சி ரொம்ப ஓப்பனாவே சொல்லிட்டாப்ல, அதெல்லாம் எந்த விதமான மாற்றம் வராது, அளவு வேணா குறையுமே தவிர்த்து பாத்திரம்லாம் குறையாது, குக்கிங் டீம்ல எத்தனை ஆட்கள் இருந்தாங்களோ அதே அளவுக்கு எங்களுக்கு ஆட்கள் வேணும் அப்படின்னு 15 ஆயிட்டோங்கிறதுக்காக வேலை சாப்பாடு கட்டாக போறது இல்ல, அதனால சமையல்ல அதே அளவு ஆட்கள் வேணும். ஒரு கேப்டன் மீட்டிங் போறாரு அப்படின்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஒபினியன் சொல்லலாம், தப்பு கிடையாது, எல்லாருமே ஒபினியன் சொல்லி முடிச்சதுக்கு சரி ஓகே இதுக்கப்புறம் யாரும் எதுவும் பேசக்கூடாது, நான் எடுக்கிற முடிவு தான் கடைசி அப்படிங்கிற மாதிரி கேப்டன் ஒரு முடிவு சொல்லணுமா இல்லையா. ஆனா இங்க டிஸ்கஷன் போகுது போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் எப்படி கேப்டன் ரஞ்சித் நிற்கிறாரோ அதே மாதிரி அருண் பிரசாத் எஞ்சி நின்றவர் உட்காரவே இல்லை. இவர் சொல்ற கருத்துக்கெல்லாம் யாராச்சும் ஒரு ரீசன் சொன்னாங்க அப்படின்னா அது கூட சேர்ந்து ஒரு டிபேட் பண்ணிட்டே இருக்காரு தவிர்த்து அதுக்கு ஒரு முடிவே வர மாட்டேது. இப்பயும் என்ன சொல்றாரு அப்படின்னா குக்கிங் டீமுக்கு அவ்வளவு ஆட்கள் தேவையே கிடையாது, ஏன்னா ஆட்கள் எல்லாம் குறைஞ்சிட்டாங்க, ஆனா ஹவுஸ் கிளீனிங் தான் ஆள் வேணும்ன்ற மாதிரி மறுபடியும் அதே பாயிண்டை
பேசிட்டு இருக்காப்ல. ஆள் கம்மியா இருக்குன்றனால இந்த வீட்டை ஒருவர் அதிகமா வந்தா அண்ட் மறுபடியும் தீபக் ஒரு பக்கம் எஞ்சி நம்மளுக்கு வந்து டாஸ்க்னு வரும். அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டாஸ்க்கை முடிச்சு சமைக்கிற மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கு. என்னுடைய ஒப்பீனியனா சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க தான் பார்த்துக்கணும். ஒரு டிபேட்டா கொண்டு போக விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாலுமே மறுபடியும் அருண் பிரசாத் விடாம too many cooks will spoil the food அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிட்டே இருந்தாப்ல. உடனே ஜாக்லின் நீங்க எல்லாரும் பேசினா நான் சும்மா இருப்பேனா, நானும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 குக் இருந்தாலுமே பத்தாது. டாஸ்க்னு சில டைம் வரும், டாஸ்க்கை முடிச்சு சமைக்கிற மாதிரி இருக்கும். அதனால குக்கிங் டீம்ல வந்தே ஆகணும். அது இந்த கிளீனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் கிளீன் பண்ணலாம், இல்லாட்டா ஒரு நாள் கூட விட்டுறலாம். ஆனா ஃபுட் அப்படி கிடையாது, 3 வேளையும் சமைச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ரஞ்சித் பார்த்தாப்ல அப்படியாமா, ஆமா கரெக்ட் தான்மா. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஃபர்ஸ்ட் நான் 4 பேர் சொன்னேன் இல்லையா, 4 பேர் கிடையாது 5 பேர். அந்த 5வது ஆள் தெரியுமா, ஜாக்லின் நீ தான் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு நின்று பேசினது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி பேசினதுக்காக நீதாமா அந்த 5வது ஆள் சொல்லி விட்டாப்ல. அந்த இன்னொரு ஆள் யாருன்னா அது வந்து ஜாக்லின். நீங்க ரஞ்சித் as a கேப்டனா சரி ஓகே ஹவுஸ் மேட்ஸ்ல மெஜாரிட்டியா வந்து குக்கிங் டீம்ல 5 பேர் வேணும்ன்ற மாதிரி கேட்டுக்காங்க. நான் ஜாக்லினோட சேர்த்து 5 பேரை கொடுத்துட்டேன். சோ அடுத்த பாயிண்ட்க்கு போயிரலாம் அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணி போயிட வேண்டியதானே. ஆனா அருண் பிரசாத் இங்கேயுமே நான் விட மாட்டேன், நான் மறுபடியும் பேசுவேன் அப்படிங்கிற பேர்ல. அதாவது அருண் பிரசாத் பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, நான் ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்து பேசுறேன் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை நீங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிற வரைக்கும் நான் விடவே மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவேன், முடிஞ்ச அளவுக்கு மேனிபுலேட் பண்ணுவேன், எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி இடத்துல ஏன் பாயிண்ட்க்கு கொண்டு வர அளவுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாப்ல. அண்ட் இங்கேயுமே சம்மந்தம் இல்லாம ராணோ ஏதோ பாயிண்ட் சொல்லணும் ஆசைப்படுறான், ராணோ ஏதோ பாயிண்ட் சொல்லணும் ஆசைப்படுறான்னு சொல்லிட்டு அருண் பிரசாத் சொல்லிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா சொல்றாங்க அவனுக்கு வாய் இருக்குல்ல அவன் பேசிப்பான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நீங்க ஓரமா உட்கார்ந்து இந்த மாதிரிலாம் பேசுற வச்சுக்காதீங்க, முதல்ல உட்கார்ந்து பேசுங்க, படுத்துக்கிட்டு பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி வழக்கம் போல அருண் பிரசாத்துக்கு சௌந்தர்யாக்கு ஒரு பக்கம் முட்ட ஆரம்பிச்சது. ரஞ்சித் பார்த்தாலும் சரி ஓகே ஓகே அதை விடுங்க, ராணவன் என்ன சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். ராணவன் சொல்றாப்ல அதாவது இந்த லிவிங் ஏரியால நம்ம உட்கார்றோம் பாத்தீங்களா சோஃபா பக்கத்துல, இதை தான் நம்ம அதிகமா யூஸ் பண்றோம், அதனால டெய்லி 2 டைம்ஸ் மட்டும் இதை க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி உட்கார ஸ்டாப்ல. உடனே ஜெப்ரி அங்கே இருந்துச்சு எதுக்கு அவன் பண்ணானா அதை சொல்லி காட்டணுமா, தேவையில்லாம அவன் எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கான், இதை 2 டைம்ஸ் க்ளீன் பண்ண ஏதாச்சும் அவசியம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஒரு ஒப்பீனியன் சொல்றான். அதை கேப்டன் முடிவு பண்ண போற சரி ஓகே இது வேணுமா வேணாமா இதுல தலையிட்டு இன்னொருத்த வந்து எதுக்கு தடுக்கணும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. சார் நான் இங்க 2 வாட்டி பண்ண 3 வாட்டி பண்ணல வேலையே இல்லை, அதை வந்து இங்க எடுத்துன்னு வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. அடுத்த சௌந்தர்யா இந்த அருண் பிரசாத் சொன்னார் ஏதோ சொன்னாப்ல கரெக்டா கேட்கல அதனால நான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வெசல் வாஷிங்ல ஆள் குறைக்கணுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தார்ல. அது ஏன் சொல்றாருன்னா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு தான் கஷ்டம் தெரியும், சமைக்க தெரியாட்டா இப்படி தான் பேசுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொன்ன உடனே சமைக்க வந்து தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் இவ்வளவு கஷ்டம்ன்றது. அப்ப அருண் பிரசாத் வந்து ராணுவுக்கு பயங்கர சப்போர்ட்டா பேசிட்டு இருந்தா. அந்த பையன் சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அவன் 2 தடவை க்ளீன் பண்ணிருக்கான்றது யாருக்குமே தெரியாது. அவன் ஏன் சொல்றான் இந்த இடத்துல நம்ம அதிகமா யூஸ் பண்றோம் அதனால க்ளீனா வச்சுக்கலாம்ன்ற மாதிரி சொல்றான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சப்போர்ட்டா பேசும்போது எங்கேயோ இடிக்குதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பாயிண்ட்க்கு வராப்ல. நான் அதனால தான் சொல்றேன் ஹவுஸ் கிளீனிங் அதிகமான ஆட்கள் வேணும், கிச்சன் டீமுக்கு கம்மியா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எனக்கு புரிஞ்சிச்சு. ஓ அதனால தான் ராணுவ ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு அவனை உசுப்பேத்தி விட்டியான்ற மாதிரி. ராணுவ சொல்லணும்னு விருப்பப்படுறேன் சொன்னதே வெசல் வாஷிங் டீம்ல ஆள் அதிகமா போடலாம். அப்ப தீபக் என்ன சொன்னாப்ல இங்க பண்ற வேலையை ஸ்கில் ஓரியன்டட் லேபர் ஓரியன்டட்னு பிரிக்கலாம், அதை முதல்ல யோசிச்சு முடிவெடுங்க. இது நான் ஒரு ஒப்பீனியனா சொல்றேன், ஒரு பாயிண்டா எடுத்துக்கோங்க, பட் ஃபைனல் டிசிஷன் நீங்க தான் எடுக்க போறீங்க. இதை வந்து அவன் கோச்சிப்பான் இவன் கோச்சிப்பான்லாம் நீங்க யோசிக்காதீங்க, கரெக்டான டிசிஷனை எடுங்க அப்படிங்கிற மாதிரி தீபக் உட்கார்ந்தாப்ல. உடனே அருண் பிரசாத் அப்படி எப்படி மாத்துறாருன்னா இந்த ஸ்கில் ஓரியன்டட் லேபர் ஓரியன்டட்லாம் பிரிக்கிறீங்க பாத்தீங்களா, அப்படி பிரிச்சு பார்க்கறதுல எனக்கு சத்தியமா பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்க எவனுமே ஸ்கில்ஃபுல்லாலாம் சமைக்கிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அங்க இருக்கிற பல குக்குக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சேண்டா. அப்புறம் இருக்கா நல்லா நக்கிட்டு நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. குக்கிங் டீம்ல இதுவரையும் அந்த அளவுக்கு ஒரு ஸ்கில்ஃபுல்லா நான் பார்க்கல. சூப்பரா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எதுக்கு சொல்லணும். ஆக்சுவலா அருண் பிரசாத் இந்த மேட்டரை எப்படி கொண்டு போறாரு பாத்தீங்களா, லாஸ்ட் வீக் ஒரு பிரச்சனை நடந்துச்சு பாத்தீங்களா, நம்ம தர்ஷிகா வந்து ஜாக்லின் பத்தி இது உங்க அப்பா வீடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க. அதுக்கு சௌந்தர்யா ஆஹா நீ ஜாக்லினோட அப்பா பத்தியே பேச ஆரம்பிச்சியா, உங்க அப்பா இழுக்கிறியான்ற மாதிரி கிளம்பி வந்திருப்பாங்க. இந்த பஞ்சாயத்தை முன்னாடி நின்று முடிச்சு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் தான். சௌந்தர்யா நீ பண்றது என்னன்னு தெரியும், அப்பா வீடு இல்லங்கிறது வந்து இது என்ன மாமியார் வீடா. ஆனா அதே அருண் பிரசாத் இப்ப தீபக் சொன்ன ஒரு சாதாரண எக்ஸாம்பிளை எடுத்துக்கிட்டு எந்த அளவுக்கு மேனிபுலேட் பண்ணி எந்த அளவுக்கு சேஞ்ச் பண்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது சமைக்கிறவங்க எல்லாம் பெரிய ஆட்கள், அவங்க எல்லாம் ஸ்கில்ஃபுல்லான ஆட்கள், அது கொஞ்சம் பெருசா பார்க்கணும். ஆனா அதே இந்த பாத்ரூம் கழுவுறது அந்த அளவுக்கு பாத்தீங்களா அதெல்லாம் சின்ன வேலை, எவனா இருந்தாலும் பார்க்கலாம், அதெல்லாம் ஒரு லேபர் வேலை தான் அப்படிங்கிற மாதிரி சமைக்கிறது வந்து ரொம்ப பெருசாவும் இந்த கிளீனிங் வேலையை ரொம்ப மட்டம் தட்டி பேசுன மாதிரி மாத்தி விடுறாப்ல. டாய்லெட் கிளீனிங் வந்து லேபர் ஜாப் அப்படின்னு சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப தீபக் எஞ்சி அருண் பிரசாத் கேக்குறப்ப ஸ்கில் ஓரியன்டட் லேபர் ஓரியன்டட் சொன்னல, அதுக்கான டிஃபரன்ஸ் நீ சொல்லு அப்படி சொல்லி கேட்டா அவர் சொல்ல மாட்டார், நீங்களே சொல்லுங்க பிரதர் அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கும்போது ஜாக்லின் சொன்னாங்க ஒரு வேலையை தெரிஞ்சா மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து ஸ்கில் ஓரியன்டட், ஒரு வேலையை நம்ம வந்து தெரியாட்டா கூட பண்ண முடியும், யாராவது சொல்லி கொடுத்தா கூட நம்ம பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் லேபர் ஓரியன்டட் அப்படிங்கிற மாதிரி சொன்னா கடைசி வரைக்கும் நான் அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன், நான் எல்லா வேலையும் இங்க வந்து நான் கத்துக்கிட்டு தான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் சொல்லி பேசுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் அருண் பிரசாத் பேசிட்டு இருக்காப்ல. அப்ப வந்து நம்ம தீபக் சொல்றாப்ல டிஸ்கிரிமினேட் பண்ணாதப்பா அப்படி சொல்லி சொன்னா எனக்கு டிஸ்கிரிமினேட் பண்ற மாதிரி தான் தோணுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றாப்ல. டிஸ்கிரிமினேட் பண்றதுக்காக சொல்லல, சோ தீபக் சொன்ன ஒரு சாதாரண எக்ஸாம்பிளை
பிடிச்சிட்டு கடைசியில் டிஸ்கிரிமினேஷன் வரைக்கும் கொண்டு போக முடியும்னா கண்டிப்பா அருண் பிரசாதால தான் முடியும் போலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. போன வாரம் இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து மஞ்சரி கிட்ட பண்ண ட்ரை பண்ணாப்ல. மஞ்சரி எப்படியாச்சும் ஜெயிலுக்குள்ள பிடிச்சி போட்டணும், அவங்க கேமே சரியா விளையாடல, அந்த ரூல்ஸே ஒழுங்கா படிக்கல, ரூல்ஸே தெரியாம விளையாடினாங்க அப்படிங்கிற மாதிரி அம்புட்டு பெரிய மேனிபுலேட் பண்றதுக்கு முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாப்ல. கடைசி வரைக்கும் யாருமே மேனிபுலேட் ஆகல, அங்க வேலைக்கு ஆகலன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே சரி ஓகே இப்போ ஒரு விஷயம் நடக்குது, இந்த விஷயத்துல நம்ம பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி அவர் என்ன ட்ரை பண்றாரு அப்படின்னா வெளிய இருக்கிற எல்லாருக்கும் ஒரு ஹீரோவா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லேபர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த லேபர்ஸ்லாம் சின்ன வேலைலாம் கிடையாது, அது வந்து பெரிய வேலை தான், அது சமைக்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு வேலை தான், அது ஒன்றும் மட்டம் தட்டிலாம் யாரும் பேச வேணாம், அப்படி யாராச்சும் பேசுனீங்கன்னா அவங்களுக்காக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோவா ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாப்ல. ஆனா இங்க தீபக்கு முதல்ல இந்த வேலைலாம் சின்ன வேலை, இதெல்லாம் ஒரு பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மட்டம் தட்டி பேசவே இல்லை. அவர் சொன்னது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான், தெரிஞ்சா பண்ண முடியும் தெரியாட்டாலும் பண்ண முடியும், இப்படி தான் பிரிச்சாரே தவிர்த்து அது அருண் பிரசாத் வந்து பயங்கரமா திருச்சி விடுறாப்ல. அது அத்தியாவசியம், இது வந்து லேபர் எப்படி சொல்றது. ஃபைனலா தீபக் வந்து அருண் பிரசாத் பார்த்து தயவு செஞ்சு ஒரு தாட் ப்ராசஸை மாத்தி கூட அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அதுக்குமே நான் கவுண்டர் கொடுப்பேன் அப்படிங்கிற பேர்ல உங்க வேர்ட் ப்ராசஸை மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சம்பந்தம் இல்லாம பேசிட்டு இருக்காப்ல. அதாவது தன்னை ஒரு ஹீரோவா நினைச்சிட்டு ஒரு கோமாளியா வாழ்ந்தா எப்படி இருக்கும், அதுதான் அருண் பிரசாத். உங்களுடைய தாட் ப்ராசஸை மாத்திக்கோங்க, வேர்ட்ஸ் ப்ராசஸை மாத்திக்கோங்க. அருண் பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா யாராச்சும் ஏதாச்சும் ஒரு வார்த்தையை விட மாட்டாங்களா, அந்த வார்த்தையை பிடிச்சி நம்ம மேனிபுலேட் பண்ணி அதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணி நம்ம வெளியே ஹீரோவா தெரிஞ்சுக்க மாட்டோமா, நம்ம அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம ஹீரோவா தெரிஞ்சுக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இந்த மாதிரி கிடைக்குதோ அந்த வாய்ப்பெல்லாம் தேடி தேடி அதுக்கு வேற ஒரு அர்த்தத்தை போட்டு அதை மேனிபுலேட் பண்ணி தன்னை ஹீரோவா ஆக்கிக்கிறதுக்கு அதிகமாக முயற்சி பண்றாப்ல. ஆனால் கடைசியில் அருண் பிரசாத் பண்றதுக்குலாம் அது அவுட்புட்டா ஹீரோவா வருதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அதான் கிடையாது, முழுக்க முழுக்க ஒரு ஜோக்கரான அவுட்புட் தான் வருது. இந்த வாரம் கேப்டன் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர் காலையில் தான் சின்ன பிரச்சனை கூட பெருசா காட்டிக்கிட்டா, டெக்கோரம் இருக்குல்ல அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ரெண்டுமே நடந்துச்சு, பெரிய கலவரம் நடந்து பிடிச்சி இந்த டெக்கோரத்தெல்லாம் குழி தோண்டி புதைக்கும் செஞ்சுட்டாங்க. இது மொத்தத்தையும் நின்று வேடிக்கை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்காப்லையே. இவர் கடைசியா என்னதான் சொல்ல போறாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம விஜய் சேதுபதி சொன்ன டைலாக் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காப்ல. முட்டை போடுற கோழிக்கு தான் முட்டை போடுற வழினா என்னன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பவித்ரா வந்து எல்லாரும் பசியில இருக்காங்க அதனால தான் இப்படி கோவப்படுறாங்க போல சொல்லிட்டு காமெடி பண்ணி எல்லாத்தையும் காமெடி ஆக்கி விட்டாங்க. எல்லாரும் கோவப்படுறாங்களோன்னு எனக்கு தோணுது. உடனே எல்லாரும் வந்து சரி ஓகே எல்லாரும் சிரிச்சிட்டோமா, அது காமெடியா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இவ்வளவு பெரிய பிரச்சனை ஜஸ்ட் சிரிப்பிலே முடிஞ்சு போச்சு. அடுத்த ரஞ்சித்தும் டீம் எல்லாம் பிரிச்சு முடிச்சிட்டாப்ல. அதுல ஒன் ஆஃப் த டீமா விஷால், தர்சிகா, பவித்ரா அண்ட் சௌந்தர்யா இவங்க 4 பேரையுமே வந்து கிளீனிங் டீம்ல வந்து போட்டிருந்தாங்களா. அப்போ வந்து சௌந்தர்யாவை இன்சார்ஜா போடலாம் அந்த டீமுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பவித்ரா வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் மற்றவங்களுமே வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் வந்து விஷால் வந்து இல்லை எங்களுக்கு சௌந்தர்யா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே சௌந்தர்யாவை இன்சார்ஜா போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் என்னடா கிளீனிங் டீம்னா உங்களுக்குலாம் வந்து கேவலமா போச்சு, நாங்களாம் லேபர்ன்றலாம் இப்படிலாம் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ண உடனே அங்கேருந்து மஞ்சரிக்கு கோவம் வந்துருச்சு. நீ பாருங்க இந்த டிஸ்கிரிமினேஷனை வச்சு காமெடி பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அருண் பிரசாத் அதுக்குமே இருந்துச்சு இந்த டிஸ்கிரிமினேஷன் வச்சு காமெடி இல்லை, இந்த வீட்டில் யாரும் காமெடியே பண்ணக்கூடாது, காமெடியே வேணான்றேன் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். லேபர் டீம்னா மட்டும் இலக்காரமா காமெடியா பண்ணி இன்னொரு காமெடி வேணாம் சார், அந்த வார்த்தை வேணாம். இல்ல ஒருத்தன் எல்லாத்தையும் எதிர்த்து என்னுடைய பாயிண்ட் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசுறான் அப்படின்னா தன்னுடைய பாயிண்ட்ல என்னென்ன நியாயம்லாம் இருக்கோ அதை எடுத்து ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவானுங்கல்ல. ஆனா கடைசி வரைக்கும் அருண் பிரசாத் பேசுறதுல ஒரு பாயிண்ட் கூட வேலிடான பாயிண்டாவும் இல்ல. அடுத்தவன் பேசும்போது டிஸ்கிரிமினேஷன் வச்சு காமெடி பண்ணாதீங்கன்னு சொல்லி விஷால் கிட்ட சொன்னா இதுக்கப்புறம் இந்த வீட்டில் எவனும் காமெடியே பண்ணக்கூடாது வேணாங்கிறேன், எதுக்கு டிஸ்கிரிமினேஷன் வச்சு மட்டும் காமெடி, எதை வச்சுமே காமெடி பண்ண வேணாம்னு ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா இவனை வந்து எப்படி நம்ம ஹீரோன்னு ஒத்துக்கிறது சொல்லுங்க. காமெடியே வேணான்ற சார், சார் காமெடி வேணாம் சார், அந்த வார்த்தை வேணாம். காமெடி அப்ப தீபக் பார்த்தாப்ல இது நம்ம சாதாரணமா சொன்ன விஷயம் வச்சு நீ எங்கேயோ கொண்டு போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்ட என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா இங்க பாருங்க நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொன்னேன், ஆனா அதை வச்சு நீங்க எங்கெங்கே கொண்டு போறீங்க, அதை வச்சு காமெடி எல்லாம் பண்றீங்க, இது மூலியமா வரக்கூடிய விளைவுகளை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு ரெடினா நீங்க பண்ணுங்க, நான் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே அருண் நானும் தான் ரெடி, நான் ஏன் ரெடி கிடையாது, இது சின்ன வேலை அது பெரிய வேலைலாம் கிடையாதுங்க, நான் இந்த வேலையை தான் பார்க்கணும் அந்த வேலையை தான் பார்க்கணும் நான் வரலங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இப்போ ஒன்று யார் நீ இந்த வேலையை தான் பார்க்கணும் அந்த வேலையை தான் பார்க்கணும்னு எவன் சொன்னா, இது சின்ன வேலை அது பெரிய வேலைன்னு எவன்டா சொன்னா, குக்கிங் டீமுக்கு 5 பேர் வேணும், சமைக்க தெரிஞ்சவங்க வேணும் தான்டா சொன்னாங்க, அதுக்கு ஏன்டா நீ இந்த பேச்சு பேசுற, எங்களாலேயே முடியலடா தயவு செஞ்சு விட்டுறா அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸே கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு பேசிட்டு இருக்காப்ல அருண் பிரசாத். யாரும் வேலை செய்ய வரல, எல்லாரும் விளையாட வந்தோம், வீடு நம்ம வீடு. அண்ட் அருண் பிரசாத் சம்பந்தம் இல்லாம பேசுறதை கேட்டு எல்லாரும் கடுப்பாய் ஆளாளுக்கு எஞ்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் இந்த டெக்கோரம் பயங்கரமா சூடு பிடிச்சிச்சு. டெக்கோரம்னா இப்படி தாண்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு ரஞ்சித் ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் செட் பண்ணிருக்காப்ல. இப்படி
இப்படிப்பட்ட ஸ்டாண்டர்டை இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த கேப்டனாலையும் முறியடிக்கவே முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஸ்டாண்டர்டை செட் பண்ணிருக்காப்ல. தர்சிகா பார்த்தாங்க, சரி ரைட் டெக்கோரம்லாம் உடஞ்சி நாசமா போச்சு, நம்ம போயிட்டு ஒரு முட்டையை எடுத்துலாம் சொல்லிட்டு நேரா போயிட்டு, அதாவது கேப்டன் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நிப்பாட்டுவார் நான் எதிர்பார்த்தேன், கடைசி வரைக்கும் நிப்பாட்டுற மாதிரி தெரியல, அதனால ஒரு முட்டையை எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்த உடனே நம்ம ரஞ்சித் தேங்க்யூமா தேங்க்யூ, ஆக்சுவலாக நீ பண்ணது ஒரு நல்ல விஷயமா, சூப்பரான விஷயம், என்ன சொல்றேன், இது எனக்கு மட்டும் ஒரு இது இல்லம்மா, இது எல்லாருக்குமே ஒரு லெசன், நீ எடுத்த பத்தியமா நல்ல விஷயம். இப்போ நான் சொல்லி கேட்காதவங்க இந்த முட்டை எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு வருமா இல்லையாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்துட்டு இது ஒரு நல்ல விஷயம், சூப்பர்மான்னு சொல்லிட்டு அதை புகழ்றதுக்கு தான் ட்ரை பண்றாரே தவிர்த்து அவர் மேல என்ன தப்பு இருக்கு, இதுக்கப்புறம் நம்மளை எப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ட்ரை பண்ற மாதிரி தெரியவே இல்லை. சொன்னதை நான் ஒரு விழிப்புணர்வா எடுத்துக்கிறேன். அப்ப முத்துக்குமரன் தர்சிகா அந்த முட்டை எடுத்ததில் நானுமே உடன்படுறேன், இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எல்லாருக்குமே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அப்ப தீபக் எஞ்சி இது ஒரு டிபேட்டா கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு டிபேட்டா வைங்க, நம்ம அப்புறமா பேசிக்கலாம், ஆனா இதை வச்சு காமெடி பண்றவெல்லாம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாப்லையா. அப்ப அருண் பிரசாத் கடைசியா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் போல, ஆகா தீபக் ஒரு விஷயம் சொல்றாருன்னா அதுல கரெக்டா இருக்குமோ, ரைட் இது தப்பா போற மாதிரி தான் தெரியுது, நம்ம ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சாரான்னு தெரியல. ஆமா தீபக் அண்ணன் பேசுனதுல ரைட்டும் இருக்கலாம், நான் அதை தப்பா கூட புரிஞ்சிருக்கலாம், அதனால இதனால பிரிவினை வர மாதிரிலாம் எனக்கு தெரியுது, அதனால இதை இங்கேயோட நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏண்டா இது நீ ஸ்டார்டிங்ல பேசாம இருந்தா அங்கேயே நின்றுக்குமே, இவ்வளவு பெருசுக்கு இழுத்து கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறமா இதை நிப்பாட்டிக்கலாம்னு சொல்லி சொல்றியே, பயங்கரமான ஆளியா நீன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒருவேளை நான் புரிஞ்சுக்கிட்டது தப்பா இருக்கலாம், அண்ணன் வந்து அது ரைட்ஃபுல்லான விஷயங்களா சொல்லியிருக்கலாம். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் சரி ஓகே as a கேப்டனா அவருக்கு ஒரு பொறுப்பு வந்திருக்கு, ஒரு புரிதல் வந்திருக்குன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் என்ன சொல்றாப்ல அப்படின்னா, எல்லாத்தையும் நீங்க தான்டா பண்ணீங்க, நீங்களே கத்துனீங்க, நீங்களே அடிச்சிட்டீங்க, நீங்களே கதறீங்க, கட்டல நீங்களே வந்து முட்டையை எடுத்துட்டு போயிட்டீங்களா, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கணும்டா, எல்லாரும் அதை உணர்ந்து செயல்படணும்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. நீங்களே உளறிக்குவீங்க, நீங்களே அழுவீங்க, நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே அவங்கவங்க பொறுப்பா இருந்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு கேப்டன் ஒரு ஆளை தனியா நியமிக்கணும், கேப்டன்றவர் அந்த வீட்டை வழி நடத்தணும். தீபக் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருந்தாருன்றதை நீங்களே உங்க வாயால சொன்னீங்கல்ல, அந்த டைம்ல மட்டும் எல்லாரும் பொறுப்பாக இருந்தாங்க, எல்லாத்தையும் பொறுப்பா அவர் மாத்தினார். அந்த மாதிரி இவர் மாத்துறதை விட்டுட்டு இவருக்கு வந்து கதை சொல்ல ஆரம்பிச்சார், நான் ஒரு குழந்தைடா இப்பதான் பிறந்து உருண்டுகிட்டு இருக்கேன் பறந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்களா. அப்ப மஞ்சரி பார்த்தாங்க, கேப்டன் நீங்க வேலைக்காகிற மாதிரி தெரியல, நீங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு காண்டாகுது, நான் இன்னொரு முட்டையை எடுக்கணும்னு தோணுதுன்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. நான் குழந்தை பிறந்து விழுந்திருக்கிறேன், எனக்கு எடுக்கணும் போல இருக்கு. அதுக்குமே நான் ரஞ்சித் என்ன சொல்றாப்ல, சரி ரைட்டுமா வாமா 3 முட்டையை எடுத்துன்ற ஹிஸ்டரி நான் படைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ 3 முட்டையை எடுக்கிறது இவருக்கு பெரிய கௌரவம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்ல. கடைசி வரைக்கும் இந்த கேப்டன்சி நார போதுறான்றது மட்டும் கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் விருப்பப்பட்டா நெக்ஸ்ட் போயிடுறேன், 3 ரெக்கார்டு இருக்கட்டும். அண்ட் ஃபைனலா பெரிய போராட்டத்துக்கு அப்புறமா ஒரு வழியா டீம் எல்லாம் பிரிச்சு முடிச்சிட்டாப்ல. அண்ட் முத்துக்குமரன் சொன்ன மாதிரி 5-5-4 இந்த ஃபார்மட்ல தான் டீமை வந்து பிரிச்சிருந்தாங்க. அண்ட் இதுல சார்ஜென்ட்டா விஷால வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாரு. சார்ஜென்ட் விஷால். சரி அரும்பு சத்தா அங்க சபையிலே சொல்லிட்டாப்ல, தீபக் அண்ணன் சொன்னது கரெக்டா கூட இருக்கலாம், நான் தப்பா கூட புரிஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ இதுக்கப்புறம் இந்த மேட்டரை மறுபடியும் கொண்டு வர மாட்டான்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் வந்து யோசிச்சிருப்பார் போல, இல்லையே நம்ம போன ரூட் கரெக்டா தான் தெரியுது, வெளியே இருக்கிற மக்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு, அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணிடலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் கேப்டன் கிட்ட போயிட்டு இந்த ஸ்கில் ஓரியன்டட் லேபர் ஓரியன்டட் பிரிச்சது வந்து சத்தியமா பிடிக்கவே இல்லை, இது வந்து அத்தியாவசியம் அப்படின்னா அது அத்தியாவசியம் இல்லாத விஷயமா எனக்கு புரியவே இல்லைன்ற மாதிரி மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாப்ல. யார் இந்த மனுஷன் கடைசி வரைக்கும் இந்த பிரச்சனையை விடமாட்டான் போலியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது சம்பந்தமே இல்லாம ஸ்கில் மேட்டர்ல பாருங்க, இந்த தேங்காய் எடுத்து யூஸ் பண்றாங்க, தலைக்கு தேய்க்கிற தேங்காய், நான் கையை விட்டு நோண்டெல்லாம் வச்சிருக்கேன், அது வந்து பாத்ரூம் கிட்ட இருந்த தேங்காய் அதை எடுத்து ஊத்தி சமைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது கிச்சன்ல அதை ஊத்தி சமைச்சிட்டு இருந்தாங்க. தலைக்கு தேய்க்கிற எண்ணெயை வந்து கலந்து சமைச்சு கொடுக்குறீங்க, இது உள்ளது என்ன அப்படியே இருக்கு. ஆனா இதுல வர நான் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க அப்படிங்கிற பேர்ல கிச்சன் டீம்ல என்ன டெய்லி வெங்காயத்தையும் தக்காளத்தையும் டிசைன் வெட்டுறாங்க, ஒரே ஷேப்ல தானே வெட்டிட்டு இருக்காங்க, அப்ப அதுவும் லேபர் ஒர்க் தானே, அது எப்படி ஸ்கில்ல வருது அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. யோ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ, இல்ல உனக்கு புரிஞ்சு புரியாத மாதிரி பேசுறியான்னு எனக்கு தெரியல, வெட்டுறது ஸ்கில் கிடையாது, அதை போட்டு சமைக்கிறோம் பாரு, அதை எப்போ எப்படி போடணும்னு ஒரு விஷயம் இருக்கு பாத்தியா, அந்த ஃபார்மட்ல அந்த ஆர்டர்ல போடணும், அண்ட் எவ்வளவு அளவு போடணும்ன்றதெல்லாம் இருக்கு பாரு, அதுதான் ஸ்கில். அங்க தீபக் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து குக் இருக்காங்க பாத்தீங்களா, குக்கு தான் ஸ்கில்னு சொல்லி சொன்னாரே தவிர்த்து வெங்காயம் மட்டுமே ஒருத்தன் வெட்டிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் தக்காளி மட்டுமே கடைசி வரைக்கும் வெட்டி கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னா அவர் சொன்ன எக்ஸாம்பிள் படி அவங்களுமே லேபர் தான். வெங்காயம் வெட்டுறது தக்காளி வெட்டுறது டெய்லி வேற மாதிரி வெட்டுறாங்களா, அதுவும் லேபர் ஓரியன்டட் தானே. அண்ட் தீபக் அங்கே வந்து அரும்பு சாதிக்கிற சாரிடா நான் மார்க் பண்ணணும்னு சொல்லி பண்ணல, நான் சொல்ல வந்த விஷயம் உனக்கு புரியலடா, அதனால தான் இந்த விதத்தை சொல்ல வேண்டியதாகி போச்சு, ஆனா கடைசியில் நான் சொல்ல வந்தது மற்ற எல்லாருக்குமே புரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே இப்பயுமே நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படிங்கிற மாதிரி இல்லைனா நான் இப்பயும் சொல்றேன், நீங்க லேபர் ஓரியன்டட் ஸ்கில் ஓரியன்டட் பிரிச்சிங்க பாத்தீங்களா, அது எனக்கு பிடிக்கலனா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவர் சொல்லிட்டாப்ல, எனக்கு தெரியும்டா நீ சொன்ன பாயிண்ட் விட்டு நீ கடைசி வரைக்கும் மாற மாட்டேன்றது எனக்கும் தெரியும், நீ சொன்னது தான் கரெக்ட்ன்ற மாதிரி பேசுன்றது எனக்கு தெரியும், அதனால விட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அது பிரிக்க வேணான்றது தான் நான் சொல்றேன், உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதான் கரெக்ட்னு நீ இருப்ப, நீ பேசிட்டே இருக்க. அண்ட் இன்னொரு பக்கம் பவித்ரா வந்து தர்சிகா கிட்ட as a friend நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன், அதை இப்ப சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தர்சிகா கேக்குறாங்க என்னடி விஷால் மேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்களுக்கே நல்லா தெரிஞ்சு வீட்டில் அவங்க எதை வச்சு கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அது பவித்ரா சொன்னாங்க இந்த விஷால்னு சொல்லிட்டு ஒரு மேட்டர் ஒன்று பண்ணிருக்க பாத்தியா, அதனால உங்க கேம் எல்லாம் ஸ்பாயில் ஆகுது, நீ கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி as a friend ஒரு நல்ல அட்வைஸை சொல்லணும்
அது மூலியமா தர்சிகாவுடைய கேம் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஒரு நல்ல இன்டென்ஷன்ல சொன்ன மாதிரி தான் தெரிஞ்சுச்சு. ஏன்னா பவித்ரா போயிட்டு தர்சிகாட்ட சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. இருந்தாலும் பவித்ரா சொல்லும்போது தர்சிகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்லடி நீ சொல்ற மாதிரிலாம் சத்தியமா கிடையவே கிடையாது, விஷால் மேட்டர்னால என் கேம் கொஞ்சம் கூட ஸ்பாயிலே ஆகல, என் கேம் நான் சூப்பரா ஆடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கர கான்ஃபிடென்ட்டா சொன்னாங்க. அந்த கான்ஃபிடென்ட்டை நானுமே நம்புறேன். ஏன்னா தர்சிகா விஷாலை வச்சு ஒரு சூப்பரான கேம் இந்த வீட்டில் ஆடிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய கேம் எனக்கோ ஸ்பாயில் ஆயிடுச்சு. செகண்ட் டைம் கேப்டனா இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த வாரத்தோட தர்சிகாவுடைய கேம் சுத்தமா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா டாஸ்க்லயும் பெருசா எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியல, வாய்ஸ் அவுட்டும் பெருசா எதுவும் பண்ணல, கேமுனே ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே பண்ணாம இந்த வீட்டில் சுத்திட்டு இருந்தா சீக்கிரமா வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாங்க. வெளியே எந்த ப்ராஜெக்ட் இல்லைன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கேமை நம்ம கிரியேட் பண்ணோம். அந்த கேம் மூலியமா நம்ம இந்த வீட்டில் கொஞ்ச நாள் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு லவ் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணியே ஆகணும். லவ் கண்டென்ட் பண்ணா கண்டிப்பா இந்த விஜய் டிவி என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஸ்பெஷலா காட்ட ஆரம்பிப்பாங்க. அதை எந்த வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ரவுண்டுன்னு ஒரு ரவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த ரவுண்டு வரைக்கும் தர்சிகாவை ஹோல்ட் பண்ணுவாங்க. தர்சிகா வீட்டில இருந்து வரவங்க இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்ற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்கன்னு தர்சிகாக்கு நல்லா தெரிஞ்சுதான் இப்போ இந்த கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ தர்சிகா சொல்லக்கூடிய ஃபார்மட் படி பார்க்கும்போது கண்டிப்பா அவங்க கேம் வந்து ஸ்பாயில் பண்ணல, அவங்க கேம் சூப்பரா தான் ஆடிட்டு இருக்காங்க. என் கேம் நான் நல்லா தான் விளையாடுறேன். ஓ நீ எனக்கு குத்தி தான் ஆகணும், நான் உனக்கு குத்தி தான் ஆகணும். இன்னொரு பக்கம் மறுபடியும் ஆரம்பிச்சாரு போயிட்டு அன்சிதாட்ட மறுபடியும் ஆரம்பிக்கிறாப்ல. அண்ட் இந்த புதுசா ஒரு உருட்டை எடுத்து வராப்ல. அந்த உருட்டை என்னன்றது எனக்கே கண்டுபிடிக்க முடியல. சொல்றாரு ஜெஃப்ரிக்கு அன்னைக்கு காலில் அடிபட்டு இருந்துச்சு, அவன் போயிட்டு பாத்ரூமை கழுவிட்டு வந்து சாப்பிட்டான். அப்போ அது லேபர் எப்படி ஆகும் அப்படின்றப்ப என்னடா இது ஒன்றும் புரியலையே. காலில் அடிபட்டு இருந்துச்சு, அவன் போய் பாத்ரூமை கழுவி விட்டான், அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டான், இது எப்படி லேபர் ஆகும்னு சொல்லி கேட்கறாரு. இல்லை என்ன நியாயம் இருக்கு, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் மறுபடியும் அந்த வெங்காயம் தக்காளி மட்டும் ஒன் டாப்ல ஒருத்தன் வெங்காயத்தை மட்டுமே வெட்டிக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் தக்காளி மட்டுமே வெட்டிருக்கான். அப்போ அது லேபர் தானே, அது லேபர் தான்டா, எவன்டா இல்லைன்னு சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்டா இப்படி பிரிச்சு பேசுறாங்க பார்த்தீங்கன்னா, அது டிஸ்கிரிமினேட் பண்ற மாதிரி இருக்கு. இன்கேஸ் நான் இன்னும் சொல்லட்டுமா, இந்த ஃப்ளோர் துடைக்கும் போது ஒரு ஃப்ளோருக்கும் ஒரு பிரஷ் யூஸ் பண்ணுவோம், அது ஸ்கில் அப்படின்றாப்ல. என்னடா ஒரு ஃப்ளோருக்கு ஒரு பிரஷ் யூஸ் பண்ணுறது ஸ்கில்ல வந்துருச்சாமா. ஆனால் சமைக்கும் போது எப்படி சமைக்கணும்னு தெரிஞ்சு சமைக்கிறது ஸ்கில்ல வராதான். பாத்ரூம் கழுவுறது ஸ்கில்ல வந்துருச்சா, ஆனால் சமைக்கும் போது வரல. தக்காளி வெட்டினா லேபரு, என்னடா சொல்ல வரன்றது ஒன்றும் புரியலன்ற மாதிரி இருந்துச்சு. அப்பயும் அன்சிதா சொல்றாங்க, பார்ப்பா அவர் அந்த இன்டென்ஷன்ல சொல்ல வரல, அவர் சொன்ன விதம் வேற. அப்படின்னா அவர் என்ன விதத்துல சொன்னாருன்றது எனக்கு புரியுது, இருந்தாலும் அப்படி சொல்லியிருக்க வேண்டான்ற அப்படிங்கிற மாதிரி கடைசி வரைக்கும் நான் சொல்ற பாயிண்டை விட்டு மாறவே மாட்டேன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காப்ல. ஸோ அருண் பிரசாத் பேசக்கூடிய இந்த ஸ்ட்ராங் பாயிண்ட்டுக்கு வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேது ரொம்ப ஸ்ட்ராங்காவே வச்சு செய்வாரா அப்படிங்கிறது இங்கே உறுதியாகி போச்சு. டாஸ்க்ல அடிபட்டு வந்து ரெஸ்ட் ரூம் கழுவிட்டு பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டான். அப்ப அது எப்படி லேபர் ஆகும்? அண்ட் இவ்வளவு நேரமா ஸ்கில்னு சொல்லாதீங்க, லேபர்னு சொல்லாதீங்கன்னு சொல்ற ஒரு டாபிக் வச்சு ஓட்டிட்டு இருந்தார் இல்லையா. இப்போ இந்த டாபிக் இதுக்கு ஓரமா வச்சுட்டு அடுத்ததா மேனிபுலேட் மார்க்கிங் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டாப்ல. அது மஞ்சரி வந்து என்ன மேனிபுலேட் பண்றான்ற மாதிரி சொல்றாங்க. சௌந்தர்யா வந்து மூளையே இல்ல, உனக்கு கிளாஸ் எடுக்கணுமான்ற மாதிரி கேட்கறாங்க. எப்படி மார்க் பண்றாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ரயன் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டான். சௌந்தர்யான்றதுக்காக கிளம்பி வந்தானா இல்ல நார்மலாவே கேட்கணுன்றதுக்காக கிளம்பி வந்தானான்னு தெரியல. இன்னும் அவன் கோவா கேங் விட்டு வெளியே வரலையான்றது தெரியல. பட் கேட்ட கேள்வி கரெக்டா இருந்துச்சு. அதாவது நீங்க வந்து சௌந்தர்யா மாதிரி நடிச்சு காமிச்சு மார்க் பண்ணீங்க, ஆனா சௌந்தர்யா கேள்வி கேட்டது எப்படி மார்க்கிங்ல வருதுன்னு சொல்லி கேட்டா இவ்வளவு நாள் அது மார்க்கிங்ல வராம தான் இருந்துச்சு. ஆனா இந்த பிரச்சனை வந்துச்சு பாத்தியா, இப்பதான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் இதுதான் மார்க்கிங்ன்ற மாதிரி புதுசா ஒரு உருட்டு உருட்டுறாப்ல. மூளை இல்ல இவனுக்கு கிளாஸ் எடுங்க அப்படி சொல்றதையும் மார்க்கிங்னு இங்க வந்து நான் கத்துக்கிறேன். அப்பயே ரயன் கேக்குறான், ஏன் மேனிபுலேஷன்னா என்ன, மார்க்கிங்னா என்ன, மார்க்கிங்ல எத்தனை விதம் இருக்கு, மேனிபுலேஷன்ல எத்தனை விதம் இருக்கு, அதுக்கு ஏதோ புக் எழுதுனவனே நீதான்ற மாதிரி பயங்கரமா பேசினியா, இப்போ என்ன அப்படியே மாத்தி பேசுறேன்னு சொல்லி கேட்டா நான் மாத்தி தான் பேசுறேன். ஏன்னா எனக்கு இப்பதானே இது மேட்டரே தெரிஞ்சிச்சு, இவ்வளவு நாள் எனக்கு தெரியாம இருந்துச்சு. இப்ப சௌந்தர்யா பேசும்போது பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது, ஆமா இதுவும் மார்க்கிங்ல தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது தனக்கு எதெல்லாம் சாதகமா இருக்குமோ அது எல்லாத்தையும் தனக்கு சாதகமா எடுத்து பேசுவேன்ற மாதிரி நேத்து கையை எடுத்து கும்பிட்டது மார்க்கிங் இல்லைன்னு சொல்லி அந்த மனுஷன் பேசும்போது நம்ம எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணோமோ அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டா ஒருத்தர் மூளை இல்லையான்னு சொல்லி கேட்டா அது சண்டையில விடக்கூடிய வார்த்தையை தானே இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்தோம். அது இவ்வளவு நாள் அப்படி இருந்துச்சு, பட் திடீர்னு டிக்ஷனரியில மாத்திட்டே அது மார்க்கிங்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காப்ல. நிறைய பேர் சொல்றாங்க. நான் என்ன நினைப்பேன், இதுல வேற அருண் பிரசாத் தெரியாம ஏதோ ஒரு குரூப்ல மாட்டி அடி வாங்கிட்டு இருக்கிற மாதிரியும் நான் வந்து காப்பாத்துறேன் பாடுறா அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பி வந்துட்டு, டேய் என்னடா நீ பேசுறது தப்பு, சௌந்தர்யா பேசுறது தப்பு, அவ்வளவுதான்டா முடிஞ்சு போச்சுடா விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை ஏதோ பெருசா வந்த உடனே பயங்கரமா சால்வ் பண்றாராமா. இப்படிதான் இன்னைக்கு ராணவ ஏதோ பெருசா சால்வ் பண்ணி கூட்டு போற மாதிரி அங்க அவனை மட்டம் தட்டி கூட்டு போயிட்டு வெளியே பயங்கரமா பேசிட்டு இருந்த ஆள் தானே நீ. எங்கேயுமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஃபேஸுக்கு நேரா பேச தெரியாது, ஆனா எங்கேயாச்சும் ஒரு ஆட்கள் மாட்டிக்காங்க செஞ்சு அங்க போயிட்டு உடனே சால்வ் பண்ற மாதிரி நடிக்கிறது. அப்ப முத்துக்குமரன் கேட்டாப்ல, இங்க பாடுறா, அதாவது ஒருத்தன் மார்க்கிங் பண்றான் இல்ல மேனிபுலேட் பண்றான் ஏதோ ஒரு தப்பு பண்றான்னு உனக்கு தெரியல, அந்த இடத்துல நீ ஷட்லா இருந்துட்டு போயிடணும், அதை விட்டு அவன் பண்ற தப்ப நானும் பண்ணுவேன்னு சொல்லி நீ பேசினா அப்படின்னா ரெண்டு பேருமே ஒரே தப்பு தான்டா பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா ஓகே புரிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் நான் மாத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி
முத்துக்குமரன் விஷயத்தை பேசின உடனே முத்துக்குமரன் அங்க ஒரு ஹைலைட் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முத்துக்குமரன் சொன்னது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி உடனே ஆப் பண்ணி அனுப்பிச்சு விட்டாப்ல. கான்வர்சேஷன்ல ப்ரோவோக்கிங் குறைங்க, அது எல்லாருக்குமே நல்லது. அண்ட் ஒருவேளை இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச உடனே சரி ஓகே வாங்க நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் லாஸ்ட் வீக் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மஞ்சரி வின் பண்ணிட்டாங்க இல்லையா, சோ அவங்கள நாமினேட் பண்ண முடியாது. அண்ட் இந்த சீசனோட பயங்கர ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் அண்ட் இந்த வாரத்துடைய கேப்டன் ஆகிய ரஞ்சித்தையும் யாராலும் நாமினேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீதி இருக்கிற 12 பேர்ல யாரை வேணா நாமினேட் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பெற்ற மஞ்சரியையும் நாமினேட் செய்ய முடியாது. சோ ஃபர்ஸ்ட் ரஞ்சித் வந்தாப்ல, ரஞ்சித் வந்தோடனே தர்ஷிகா பேர் தான் சொல்லுவாங்க, ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தேன். ஏன்னா தர்ஷிகா தான முட்டை எடுத்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி தர்ஷிகா பேரை சொல்லிட்டாப்ல. ஆனா அதுக்கான ரீசனும் கரெக்டா சொன்னாப்ல. அதாவது லாஸ்ட் வீக் வந்து கிச்சன் இன்சார்ஜா இருந்தாலுமே கேப்டன் சொன்னதை மதிக்கவே இல்லை, அவ்வளவு வார்னிங் கொடுத்து திரும்ப அந்த தப்பை பண்ணிட்டே இருந்தாங்க, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் அடுத்த கோவா கேங்ல கூடிய ரயன் பேரை இவர் சொல்லிட்டு ரயனை பொறுத்த வரைக்கும் கேங்ல இருக்காப்ல குரூப்ல இருக்காப்ல அதெல்லாம் ஓகே தான், பட் இருந்தாலும் அவருடைய அன்பை மத்தவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. இன்னும் நிறைய பேர்த்திட்ட அந்த அன்பை அவர் கொடுக்க மறுக்கிறாரு. அண்ட் இந்த வார நாமினேஷன்ல ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு அப்படிங்கிற பேர்ல ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒரு பட்ட பேர் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தர்ஷிகாக்கு வந்து சொல் பேச்சு கேளாமை அண்ட் ரயனுக்கு வந்து பயணம் வந்து தனியா இருக்கு கலக்க மறுக்கிறாராமா, இதுக்கு பேர் பட்ட பேராமா. தர்ஷிகாக்கு வந்து சொல் பேச்சு கேளாமை, ரயனுக்கு வந்து எண்ணெயில ஓட்டாத தண்ணி மாதிரி. அண்ட் அடுத்த வந்த மஞ்சரியுமே தர்ஷிகா பேர் தான் சொன்னாங்க. என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா தர்ஷிகா கிட்ட ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா சரி ஓகே நான் தப்பு தான் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க தவிர்த்து உண்மையிலேயே அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் அடுத்த விஷாலை நாமினேட் பண்ணிட்டு இந்த வீட்லயே ரொம்ப 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 சேஃப் கேம் ஆடக்கூடிய ஒரு ஆள்னா கண்டிப்பா விஷாலை சொல்லலாம். ஏன் இந்த டெவில் டாஸ்க்ல ஒரு ஆடினார் பாத்தீங்களா, அது கூட ரொம்ப சேஃபா தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே பட்ட பேர் என்னன்னு சொல்லி கேட்டா நம்ம தர்ஷிகாக்கு வந்து நோ அக்செப்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் விஷாலுக்கு வந்து சேஃப் பிளே, நோ அக்செப்டன்ஸ் தர்ஷிகா, சேஃப் பிளே ஃபார் விஷால். அண்ட் அடுத்த சத்யா வந்தாப்ல, சத்யா நார்மலா ரீசன் சொன்னாலே பட்ட பேர் தான் சொல்லுவாப்ல, இப்ப பட்ட பேர் தான் வந்து ரீசனாவே சொல்லிட்டு இருந்தாப்ல. அதாவது பவித்ரா வந்து ஸ்லோ பாய்சனா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அருணை பொறுத்த வரைக்கும் கிரேட் ட்விஸ்டரா இருக்கு, ட்ரபிள் மேக்கரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா சரி ஓகேப்பா இதுல பட்ட பேர் என்னன்னு சொல்லி கேட்டா நம்ம பவித்ராக்கு வந்து பாய்சன், நம்ம அருணுக்கு வந்து ட்விஸ்டரா. பவித்ரா பாய்சன், அருண் ட்விஸ்டர். அண்ட் அடுத்த ஜெப்ரி வந்து நான் கோவா கங்கே அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா அண்ட் ரயன் இவங்க ரெண்டு பேருமே வந்து நாமினேட் பண்ணி விட்டாப்ல. அண்ட் சௌந்தர்யாக்கு என்ன ரீசன் சொன்னாருன்னா வேணும்னே ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி ஒருத்தர் மேல பழி போடணும்னு வேணும்னே பண்றா அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதாவது லாஸ்ட் வீக் ஒரு விஷயம் நடந்துச்சு இல்லையா, இந்த டீ எக்ஸ்ட்ராவா குடிச்சிட்டதுக்கு சபையை கூட்டி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணாங்கல்ல, அதே ஒரு ரீசனா சொல்லி நாமினேட் பண்ணிட்டாப்ல. அண்ட் அடுத்த ரயனை பொறுத்த வரைக்கும் வைல்ட் கார்டுல உள்ள வந்ததுக்கு அப்புறமா நான் இது மட்டும் கிடையாது இன்னொன்னு பண்ணுவேன்ற மாதிரி சொன்னா அது என்னன்னு பார்த்தா சும்மா இருக்கிறது தான் போல இருக்கு, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு என்ன பட்ட பேருன்னு சொல்லி கேட்டா நான் கோர்வையா சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல இம்சை ராணி ஊமை ராஜாவா. ஊமை ராஜா இம்சை ராணி. அடுத்த பவித்ரா வந்து விஷாலை நாமினேட் பண்ணிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து அது கரெக்டா பண்றது கிடையாது, ரொம்ப அசால்ட்டா பண்றதுன்னு சொல்லி நாமினேட் பண்ணாங்க. அண்ட் அடுத்த அருணை நாமினேட் பண்ணிட்டு அவருக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பிடிச்சி ஒரு பெரிய பிரச்சனையை ஆக்கிறாரு, ஆனா அவர் ஒரு தப்பு பண்ணா அக்செப்டே பண்ணிக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பட்ட பேருன்னு சொல்லி கேட்டா விஷாலுக்கு வந்து லெத்தாஜிக்கா அண்ட் அருணை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் மேக்கரா. லெத்தாஜிக்னு சொல்லலாம் விஷால, அருணை வந்து ப்ராப்ளம் மேக்கர். அண்ட் அடுத்த தீபக் வந்து ஃபர்ஸ்டா பவித்ராவை நாமினேட் பண்ணிட்டு இந்த கேம்ல போடக்கூடிய எஃபோர்ட் பெருசா எதுவும் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணிட்டாப்ல. அண்ட் தர்ஷிகாவை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்க எல்லாம் கரெக்டா பண்றாங்களான்னு சொல்லி கரெக்டா பாக்குறாங்க, ஆனா அவங்க பண்றாங்களான்றது அவங்க பாத்துக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் வீக் கிச்சன் இன்சார்ஜா இருந்துட்டு மத்தவங்களுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து தனக்குன்னு வரும்போது ஃபிளெக்சிபிளா இருந்தாங்க இல்லையா, அதை ஒரு ரீசனா சொல்லி நாமினேட் பண்ணிட்டாப்ல. அண்ட் ரெண்டு பேருக்கும் பட்ட பேரா செயல்திறன் குறைவானவர் அப்படிங்கிற மாதிரி பவித்ராக்கும் தர்ஷிகாக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஓவர் கான்ஃபிடென்ட் தர்ஷிகா, பவித்ரா செயல்திறன் குறைவானவர். அடுத்த அன்ஷிதா வந்து ஜாக்லினை ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இண்டிவிஜுவல் பிளேயரா தான் இருந்துச்சு, தன்னை இண்டிவிஜுவல் பிளேயர்லாம் சொல்லிப்பா, ஆனா இப்ப அவ ஆடக்கூடிய கேம் எல்லாம் பார்க்கும்போது இண்டிவிஜுவல் பிளேயரா பெருசா ஆடுற மாதிரிலாம் தெரியல, குரூப்பா சேர்ந்து தான் ஆடுறா அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையா சொல்லி விட்டாங்க. அண்ட் அடுத்த தர்ஷிகா பொறுத்தவரைக்கும் கேம்ல சுத்தமா கிடையாது, ஜோன் அவுட் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி கேமை விட்டுட்டு விஷாலோட லவ் பண்றதே ஃபுல் டைம் ஜாபா வச்சிருக்காங்க இல்லையா, அதை சொல்லி நாமினேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் ரெண்டு பேருக்குமே என்ன பட்ட பேர் சொல்லி கேட்டா நம்ம ஜாக்லினுக்கு வந்து நடிகை அப்படிங்கிற மாதிரியும் தர்ஷிகாக்கு வந்து ஜோன் அவுட் கிளியா. ஜாக் வந்து நடிகை, தர்ஷிகா வந்து ஜோன் அவுட் கிளின்னு. அண்ட் அடுத்த விஷால் வந்து அப்பல அவருடைய பழைய பேஷண்ட் ஜாக்லின் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு புது பேஷண்ட் முத்துக்குமரன் வந்து அட்மிட் பண்ணிட்டார் இல்லையா, அண்ட் முத்துக்குமரன் அட்மிட் பண்ணது கூட பரவாயில்ல, ஆனா ரீசனை மாத்த மாட்டார், ஒரே ரீசன் தான் சொல்லிட்டு இருப்பாப்ல. இதுக்கு முன்னாடி நல்லா தான் ஆட்டம் தான், பட் இப்போ வர கிராஃப்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஒரு குரூப் இல்லைன்னா முத்துக்குமரன் ஆடவே முடியாது அப்படிங்கிற மாதிரி எங்க பார்த்தாலும் முத்துக்குமரனுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட் இந்த பாயிண்டா தான் இருக்கும், எல்லா நாமினேஷனும் சொல்லக்கூடிய பாயிண்ட் இதுவா தான் இருக்குது. அண்ட் அடுத்த ரயனை பொறுத்த வரைக்கும் வந்த புதுசுல கொஞ்சம் நல்லா தான் ஆடிட்டு இருந்தான், பட் இப்போ முழுக்க அடுத்தவங்களுக்காக மட்டுமே வாய்ஸ் அவுட் பண்ற மாதிரி இருக்கு, அவனுக்கும் ஒரு பிரச்சனை பெருசா வரவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது அட்லீஸ்ட் அவனாச்சும் மற்றவங்களுக்காச்சும் வாய்ஸ் அவுட் பண்ணி எங்கேயாச்சும் பார்க்க முடியுது இல்ல, அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை கூட வந்துச்சு இல்ல பொம்மை டாஸ்க்ல,
ஆனா நீங்க சாருக்குன்னு ஒரு பிரச்சனை இந்த வீட்டுல எங்க வந்திருக்கு, நீங்க எங்க போய் ஒழுங்கா வாய்ஸ் அவுட் பண்ணிருக்கீங்க நீங்களே திங்க் பண்ணி பார்த்தா உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன பட்ட பேருன்னு சொல்லி கேட்டா, ஒருத்தர் வந்து குரூப்ல டூப்பாமா அண்ட் இன்னொருத்தர் வந்து வெத்து சீனாமா. ஒரு குரூப்ல டூப்பு ஒரு வெத்து சீன். அண்ட் அடுத்த ராணுவமே பிக்ஸ் ஆயிட்டான் போல, நமக்கு எங்க வாய்ப்பு கிடைச்சாலும் சரி நம்ம ரயன் பேரை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயுமே ரயன் பேரை வந்து சொல்லிட்டு அவன் இன்னுமே குரூப் கேம் தான் ஆட்டுற மாதிரி தெரியும், இண்டிவிஜுவலா விளையாடுற மாதிரி தெரியல, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கோவா கேங் நேம் சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாப்ல. அண்ட் அடுத்த அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் ரொம்ப டாஸ்க்கை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடுற மாதிரி தெரியுது. போன டாஸ்க்ல கூட நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத மாதிரி இருக்கும், ரொம்ப எமோஷனல் ஆகிற மாதிரி தெரியுது, அதனால நாமினேட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரயானுக்கு வந்து பட்ட பேரா குரூப்ல டூப்புன்னு சொல்லிட்டு அண்ட் அன்ஷிதாக்கு பட்ட பேரா புள்ளப்பூச்சியாமா. ரயானுக்கு குரூப்ல டூப்புன்னு சொல்லலாம், அன்ஷிதா புள்ளப்பூச்சின்னு கூட சொல்லலாம் பிக் பாஸ். அண்ட் அடுத்த அருண் பிரசாத் வந்து ஜாக்லினை நாமினேட் பண்ணிட்டு நம்ம எல்லாம் ஒரு கேங் நம்மளுக்குள்ள மாத்தி மாத்தி குத்திக்கிட்டோம் அப்படின்னா அது கில்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டை கிரியேட் பண்ணி ஒரு கேம் ஒன்னு ஆடுறாங்க, அது நல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணிட்டாப்ல. அண்ட் அடுத்த பவித்ராவை நாமினேட் பண்ணிட்டு ஓப்பனா இன்னுமே கேமை ஸ்டார்ட் பண்ண மாதிரி தெரியல, இன்னொருத்தரோட சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரியே தெரியுது அப்படிங்கிற மாதிரி நாமினேட் பண்ணிட்டு அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் பட்ட பேரா ஜாக்லினுக்கு வந்து தந்திரவாதியா, பவித்ரா வந்து ஆமையா. ஜாக்லினுக்கு தந்திரவாதி, பவித்ரா ஜனனிக்கு ஆமை. அண்ட் அடுத்த சௌந்தர்யா வந்து ஃபர்ஸ்ட் அருண் பிரசாத் நாமினேட் பண்ணாங்க. அதாவது ஒரு கதன் இருந்தா அதுல ஹீரோ காமெடியன் வில்லன்ற மாதிரி பல கேரக்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பிக் பாஸ் ஹவுஸை பொறுத்தவரைக்கும் இவனை வந்து தன்னை ஒரு ஹீரோவா நினைச்சுக்கிட்டு எல்லார்கிட்டையும் நல்லவன் மாதிரியே ஒரு ஆக்டிங் போட்டுட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி உண்மையை சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. அண்ட் அடுத்த தர்சிகா பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்தாதான் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி மாதிரி பிஹேவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நாமினேட் பண்ணிட்டு அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் பட்ட பேரா அருண் பிரசாத் வந்து கபடதாரியா, நம்ம தர்சிகாக்கு வந்து விஷ பாம்பா. அருணுக்கு வந்து கபடதாரி, தர்ஷிகா அவங்களுக்கு வந்து விஷ பாம்பு. அண்ட் அடுத்த முத்துக்குமரன் வந்து அன்ஷிதா ஃபர்ஸ்ட் நாமினேட் பண்ணிட்டு அன்ஷிதாவை பத்தி கிளியரா புரிஞ்சுக்கிட்டாரு போல இருக்கு, அம்புட்டியும் புட்டு வைக்கிறாப்ல. அதாவது எல்லார்கிட்டயுமே நல்ல அன்பா இருக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு முழுக்க முழுக்க ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்க மேல இருக்கக்கூடிய வன்மத்தை உள்ள வச்சு எங்கடா வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்லி தேடி தேடி வாய்ப்பு கிடைக்கும் போது மொத்த வன்மத்தையும் கொட்டிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் புட்டு வச்சு விட்டாப்ல. அண்ட் அடுத்த விஷாலை நாமினேட் பண்ணிட்டு விஷாலுடைய முகத்திலையும் கிழிச்சு விட்டாப்ல. அதாவது விஷாலுக்கு யார் கூடயாச்சும் பிரச்சனை அப்படின்னா டைரக்டா போயிட்டு மோத மாட்டான், அந்த ஆப்பனண்ட்டுக்கு யார் கூட விரோதம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு அவங்கிட்ட போய் ஏத்தி விட்டு தான் ஒரு வேலையை பார்க்குற மாதிரி ஒரு சகனி வேலையை தான் இந்த வீட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் பட்ட பேரா நம்ம அன்ஷிதாக்கு வந்து முகமூடினும் நம்ம விஷாலுக்கு வந்து சகுனினும் கரெக்டான பட்ட பேரை வச்சு விட்டாப்ல. விஷால் சகுனி, அன்ஷிதா முகமூடி. அண்ட் அடுத்த ரயன் வந்து அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் ஃபுல்லா எமோஷனலா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணாப்ல. அண்ட் சத்யா பொறுத்த வரைக்கும் கேமை இன்னும் சீரியஸா எடுத்து விளையாடலையோன்ற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணாப்ல. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் பட்ட பேரா அன்ஷிதாக்கு வந்து தொட்டாஞ்சினிங்கனும் நம்ம சத்யாக்கு வந்து பயந்தாங்கோலியா. அன்ஷிதா வந்து தொட்டாசினிங்கின், சத்யா ப்ரோக்கு பயந்தாங்கோலின்னு சொல்றாங்க. அண்ட் அடுத்த தர்ஷிகா வந்து சத்யாவை நாமினேட் பண்ணிட்டு கேமுக்கான எஃபோர்ட்டை பெருசா போடுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. அதை கேட்கும்போது நல்லா காமெடியா இருந்துச்சு, இருந்தாலும் சத்யாவுக்கு சொன்ன ரீசனும் கரெக்டா தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்த சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் அவங்க கேம் வந்து பெருசாலாம் இல்ல, ரொம்ப ஸ்லோவாயிட்ட மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் பட்ட பேரா சத்யா வந்து ஒரு மிக்சர் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்லிட்டாங்க. அண்ட் சௌந்தர்யா வந்து புஸ்வானம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சௌந்தர்யாக்கு வந்து புஸ்வானம் பாஸ், சத்யாக்கு மிக்சர் பாஸ். ஃபைனலா ஜாக்லின் வந்து அருண் பிரசாத் நாமினேட் பண்ணிட்டு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா அவங்க விடக்கூடிய வார்த்தையை பிடிச்சி டார்கெட் பண்ணி அது பயங்கரமா பெரிய பிரச்சனை ஆக்குறாப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. அண்ட் அடுத்த அன்ஷிதாவை நாமினேட் பண்ணிட்டு அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி எல்லார்கிட்டையும் நடிச்சு ஏமாத்துறா, அதனால வழக்கமா நாமினேஷன் கூட வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாமினேட் பண்ணி விட்டாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் பட்ட பேரா அருண் வந்து காரியக்காரன் அண்ட் அன்ஷிதா வந்து பச்சோந்தி அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டாங்க. அருணுக்கு வந்து காரியக்காரன் அப்படின்னு வைப்பேன், அன்ஷிதாக்கு வந்துட்டு பச்சோந்தி. அதோட இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சு போச்சு. இந்த வாரம் மொத்தமா 9 பேர் நாமினேஷன்ல வந்திருந்தாங்க அவுட் ஆஃப் 15 மெம்பர்ஸ்ல. இதுல மஞ்சரி வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இருக்குன்னு சொல்லி தப்பிச்சிட்டாங்க, ரஞ்சித் வந்து கேப்டன் அப்படிங்கிறதுனால தப்பிச்சிட்டாங்க. அண்ட் வேற யாரெல்லாம் நாமினேஷனுக்குள்ள வரல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு வெறும் ஒரே ஒரு ஓட்டு தான் வந்துச்சு அப்படிங்கிறதுனால முத்துக்குமரன் இந்த வாட்டி நாமினேஷனுக்குள்ள வரல. இதுல தீபக், ஜெஃப்ரி அண்ட் ராணவ் இவங்க 3 பேருக்கும் ஒரு ஓட்டு கூட வரல. அண்ட் இதுல ஜெஃப்ரிலாம் ஜாக்லின் வந்து அன்ஷிதாக்கு சொன்னாங்க பாத்தீங்களா, இந்த வீட்டில் இருக்கிற எல்லார்கிட்டையும் நல்லா பழகிறான், எல்லார்கிட்டையும் தம்பி மாதிரி இருக்கான் அப்படிங்கிறதுனால யாருக்குமே அவனை நாமினேட் பண்ணுன்ற எண்ணம் கூட வரமாட்டுது. இப்படியே போச்சுன்னா சும்மா நாமினேஷனுக்குள்ள வராமலே அப்படியே ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துருவான் போல இருக்கு. ஸோ இந்த வாரம் நாமினேஷனில் தர்ஷிகா, அருண், ரயன், அன்ஷிதா, விஷால், பவித்ரா, ஜாக்லின், சௌந்தர்யா, சத்யா அப்படின்ற மாதிரி 9 பேர் வந்திருக்காங்க. இந்த 9 பேர்லேருந்து இந்த வாரம் டேஞ்சர் ஜோனில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் தர்ஷிகா நாமினேஷனில் வந்தாலே டேஞ்சர் ஜோன் தான். ஸோ அதை மீறி சத்யா அண்ட் ரயன் இவங்க 3 பேர் தான் டேஞ்சர் ஜோனில் இருப்பாங்க. ஒருவேளை சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்னா தர்ஷிகா போகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கலாம். ஒருவேளை விஜய் டிவி காப்பாற்றல அப்படிங்கிற பட்சத்தில் ஒருவேளை ஃபேமிலி ரவுண்டு வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா தர்ஷிகாவை விட்டுட்டு ரயன் இல்லைனா சத்யா இவங்க 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆளை தூக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கலாம். மோஸ்ட்லி ரயன் போலாம், இல்லை டபுள் எவிக்ஷன் சொல்லி வந்துச்சு அப்படின்னா சத்யா, தர்ஷிகா இல்லை ரயன் இவங்க 3 பேரில் யாராச்சும் 2 பேர் போகிறது கன்ஃபார்ம். ரயான் 4 votes, சத்யா 2 votes. அண்ட் வழக்கமா அன்ஷிதா பொறுத்த வரைக்கும் நாமினேஷனுக்குள்ளே பெருசா வரமாட்டாங்க, இந்த வாட்டி வந்துட்டாங்க. அதுவும் 4 ஓட்டு அப்படிங்கிறதுனால யாருப்பா அந்த 4 பேர், யாருப்பா அந்த 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா கேட்கிற மாதிரி
திட்டுறதுக்காக இல்ல புகழ்றதுக்காக கேட்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முத்துவா கூட ஒரு ஆள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசி வரைக்கும் யாரும் எதுவும் வளரல. அந்த 4 பேர் யாருங்க பாராட்டுறதுக்கு தான், மத்தபடி எதுவும் இல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தா ஜாக்லின் கரெக்டா சொல்றாங்க அருணும் அன்ஷிதாவும் தான் எனக்கு ஓட்டே போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே எக்ஸாக்டா சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் மஞ்சரி சொல்றாங்க அதாவது இந்த கேங்குள்ள அவங்க போட்டுக்கவே மாட்டாங்கல்ல ஓட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஜாக்லின் பாத்தியா எங்களை கேங்குன்றாங்க, ஆனா அவங்க அவ்வளோ பெரிய கேங் வச்சுட்டு அவங்களுக்குள்ள ஓட்டு போடாமே இருக்காங்க, இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஆரம்பிச்சோடனே பக்கத்துல இருந்த ரஜித் பார்க்கறாப்ல மஞ்சரி அதாவது இந்த மாதிரி வேலைகள்லாம் வேற யாராலையும் பண்ண முடியுமா, உன்னால தான் சிறப்பா பண்ண முடியும், கரெக்டா பண்றமா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் விட்டாப்ல. எவனையும் போட்டுக்க மாட்டாங்க தங்கக்குட்டி அங்கெல்லாம் 4 பேர் தான். அண்ட் அப்புறமா முத்துக்குமர் வந்து எப்படி எம்பரை விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கதான் செஞ்சாப்புல. உடனே ரயன் வந்து லாஸ்ட் வீக் எதுவுமே பெருசா எதுவுமே பண்ணலையே, பெருசா எதுவுமே இப்போ முட்டலையே, அதனால தான் உன் பேரை விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எனக்கு வாலண்டரா போய் முட்டுறதுக்குலாம் வர மாட்டேதுரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்புறமா இந்த அருண் மேட்டரை பேச ஆரம்பிச்ச உடனே ரயன் கேட்கிறாப்புல நான் போய் பேசுறதுக்கு முன்னாடி நீ வந்து பேசிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது முத்துக்குமர் சொன்னாப்புல ஆல்ரெடி எல்லாத்தையும் ஒட்டு கேட்டு போய் பேசுறோன்ற மாதிரி வருது, இப்போ அங்க 2 பேர் பேசிருக்கும் போது நம்ம போய் அதில் ஒப்பீனியன் சொன்னா என்ன ஒட்டு கேட்டு நீ வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டக்கூடாது அப்படிங்கிறத நான் வெயிட் பண்ணேன், ஆனா நீ போனதும் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. அண்ட் இதுல வந்து ரயன் சொல்றாப்புல நீ வந்து சொன்னல ஒரு வார்த்தை மூளை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சௌந்தர்யா சொல்றாங்க நான் மூளை இல்லைன்னு சொல்லவே இல்லைன்னு நீ சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சௌந்தர்யாக்கே தெரிய மாட்டுது அவங்க மூளை இல்லைன்ற வார்த்தையை யார்கிட்ட எப்ப விடுறாங்கன்ற மாதிரி. சோ அதுக்கு சௌந்தர்யா சொல்றாங்க இதுக்கப்புறம் இந்த மூளை இல்லைன்ற வார்த்தையை நான் எங்கேயும் யூஸே பண்ணக்கூடாதுரா அப்படிங்கிற மாதிரி. இனிமே நான் அந்த வார்த்தையை எடுக்க மாட்டேன். அப்போ இந்த நாமினேஷன்ல எல்லாருமே பட்ட பேர்லாம் வச்சாங்க இல்லையா, அதுல பெஸ்ட் பட்ட பேரை 2 செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் பேட்ஜா வந்து குத்தி விட்டாங்களா. அதுல ஜாக்லினுக்கு வந்து நடிகை அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அந்த நடிகைன்றது எதுக்கு சொல்லியிருப்பாங்கன்றது ஜாக்லினுக்கே நல்லா தெரியும். இந்த வீட்டில் நீ வந்து உண்மையா இல்ல நீ ஃபேக்கா இருக்க எல்லாருக்கிட்டையும் நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டில் நடிகைன்றதை கொடுப்பாங்க. ஆனா ஜாக்லின் எனக்கு இந்த நடிகை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஒரு நடிகை தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் காமிச்சிக்கிட்டே இருக்காங்களாமா. ஏன்னா நடிகைன்ற பட்ட பேரை யாரு கொடுத்திருப்பான்றது ஜாக்லினுக்கு நல்லாவே தெரியுது. அது அன்ஷிதா தான் கொடுத்திருப்பான்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அன்ஷிதா வெறுப்பேற்றதுக்காக இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்கன்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நடிகையா? ஆமா நான் நடிகைனா. தீபக்குடைய கேப்டன்சி ஃபர்ஸ்ட் டேவே பிக் பாஸ் எப்படி புகழ்ந்து தள்ளினாரோ அதை விட பெஸ்டா நான் பண்ணி காட்டுறேன்ற மாதிரி ரஞ்சித்துடைய கேப்டன்சி எந்த அளவுக்கு சூப்பரா போயிட்டு இருக்குன்னா நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே எல்லாரும் கார்டனில் வந்து இந்த மலைப்பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்டு படுத்து கிடக்குறாங்க. அதை பார்த்து விசாலே சொல்றாப்ல இது 2 நாள்ல அவ்வளவு முட்டி உடைச்சு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுருவாங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த அளவுக்கு தான் அவருடைய கேப்டன்சி பயங்கர பிரமாதமா இருந்துச்சு. முட்டையை 2 நாள் ஆஃப் ஆயில் போட்டுருவாங்க போல. அப்புறம் சரி வாங்கப்பா ஷாப்பிங் டாஸ்க் ஆரம்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாங்க. இந்த வாட்டி என்ன டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மேக்னெட் போர்டாமா, அந்த மேக்னெட் போர்டில் கண்ணு மூக்கு வாய் காது இதெல்லாம் ஒட்டணுமா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டா கூட போதும் 500 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. ஆனால் ஃபர்ஸ்ட் போன 4 பேருமே ஒழுங்காக வைக்கல, கடைசியாக 15 பேரில் வெறும் 6 பேர் மட்டும்தான் ஓரளவுக்கு அது வந்து கரெக்டாக வச்சாங்க. அருண் பிரசாத் மட்டும் தான் கொஞ்சம் எக்ஸாக்டாக வச்ச மாதிரி இருந்துச்சு. 2 மூஞ்சி மாதிரி தான். இது ஓகே தானே. அந்த 6 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா மஞ்சரி, ரயன், ஜாக்லின், ஜெஃப்ரி, விஷால் அண்ட் அருண். இந்த 6 பேர் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணதுனால 3000 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இந்த வாரத்துடைய ரேஷனுக்காக ஒதுக்கப்பட்டுச்சு. அந்த 3000 வச்சு தான் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ வழக்கம் போல விஷால் அண்ட் ஜாக்லின் இவங்க 2 பேரும் பர்ச்சேஸ் பண்றதுக்காக போனாங்க. அண்ட் வந்து அதை கால்குலேட் பண்றதுக்காக வழக்கம் போல முத்துக்குமரன் போயிட்டாப்ல. இந்த ஒரு வாரத்தை ஓட்டுறதுக்கு அத்தியாவசியமா இதெல்லாம் தேவையா அதை மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அண்ட் பிக் பாஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் ஒரு 250 ரூபீஸ் பஃபரா கொடுப்பார் இல்லையா, அந்த பஃபரையும் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டாங்க. 3225. அண்ட் ஃபைனலா ஜாக்லின் உட்கார்ந்து இதே சமைச்சிட்டு இருந்தாங்களா, அங்கேருந்து மஞ்சள் வந்துட்டு என்ன மஞ்சள் போடலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஏமா உனக்கு நான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லிட்டாங்க போல இருக்கு. நான் போடுவேன் தானே கேட்டேன், போடுன்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சள் அங்கேருந்து ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாங்க. ஏம்மா இன்னைக்கு ஃபுல்லா நடந்த பிரச்சனையெல்லாம் போதுமா, நீ புதுசா ஆரம்பிக்காதமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வெளியே போயிட்டு முத்துக்குமரன்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. முத்துக்குமரன் பெருசா எதுவும் ரியாக்ட் பண்ணிக்கல, அப்படிதான் வேலையா இருக்கும்போது இப்படிதான் கோவப்படுவா அப்படிங்கிற மாதிரி சாதாரணமா முடிச்சு விட்டாப்ல. அந்த பிரச்சனை பெருசா போகல. அதை பார்க்கும்போது போதுண்டா இதோட முடிச்சுக்கோங்கடான்ற மாதிரியே இருந்துச்சு. அதோட இன்னைக்கு எபிசோடையும் முடிச்சு விட்டாங்க. இன்னும் ஜாக் வேலை செஞ்சாலே காண்டாகும். ஸோ இன்னைக்கு எபிசோட பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்னு சொல்லலாம். இந்த எபிசோட யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டா மாத்துறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா அருண் பிரசாத் தான். தன்னை ஒரு ஹீரோவா நினைச்சுக்கிட்டு ஜோக்கர் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா, சின்னதா ஒரு வார்த்தையை பிடிச்சி அதை மேனிபுலேட் பண்ணி எப்படி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல. இன்னொரு பக்கம் தர்ஷிகாக்கெல்லாம் மோட்டிவேட்லாம் பண்ணிருந்தார். அதாவது அவுட் ஆகணும்னு சொல்லி யோசிக்க கூடாது, அவுட் ஆனாலும் பரவாயில்ல ஆடணும், ஒன்று 5 பேர் நாமினேட் பண்ணிருக்காங்க, சேவாய் காமி, அது உனக்கே பயங்கர மோட்டிவேஷனலா இருக்கும்னு சொல்லிட்டு மோட்டிவேட்லாம் பண்ணிருந்தாப்ல. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாகவும் ஹீரோவா இருக்கிறதுக்கு பார்க்குறாப்புல. அண்ட் மொத்தமா இந்த வீட்டுக்கே நான் ஒரு ஹீரோவா இருக்கணும், அண்ட் வெளியே இருக்கிற மக்களுக்கும் நான் ஒரு ஹீரோவா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் ப்ரொஜெக்ட் பண்றாப்புல. அருண் பண்ணக்கூடிய கோமாளித்தனம்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, இன்னைக்கு அருண் பண்ண விஷயத்தை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. அண்ட் இந்த வாரம் 9 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க இல்லையா, இந்த 9 பேர்ல யாரெல்லாம் வெளியே போறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு, யார் வெளியே போனா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனா அப்படின்ற அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் நம்ம கொடுத்துடலாம். அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கன்சா பார்க்கணும்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டாட் தட்டி விட்டீங்கன்னா
நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் சூப்பரான வீடியோ ரிவ்யூ ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாப்பி. டாடா பை அண்ட் டேக் கேர்.